இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் சக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று புனிதர்கள் பேதுரு, பவுல் திருத்தூதர்கள் பெருவிழா. அவர்களிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அன்பு நண்பர்களே, விவிலியத்தில் தீர்க்கதரிசிகள் பலர் ஏராளமான காரியங்களை அது நடப்பதற்கு பல ஆண்டுகள் முன்பாகவே தரிசித்து எடுத்து கூறி இருக்கின்றார்கள், எழுதி வைத்து இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிதான் சக்கரியா. அவர் சொன்ன வார்த்தைதான் இன்று நாம் கேட்ட வசனம். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் யார்? படைகளின் ஆண்டவர். இன்னும் பல தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கின்றனர். உதாரணமாக ஆகாய் தீர்க்கதரிசி, மல்கியா தீர்க்கதரிசி போன்றோர். இவர்களின் தரிசன வார்த்தைகள் அனைத்துமே கட்டுண்டு இருந்த அன்றைய இஸ்ரவேல் மக்களை உற்சாகப்படுத்தியது, சோர்வை நீக்கியது. 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் சிறைப்பிடிக்கப்பட்டு திரும்பி தங்கள் நாட்டிற்கு வந்தபோது அவர்கள் கண்ட காட்சி ஒன்றுமில்லாத நகரம், இடிக்கப்பட்ட கோபுரங்கள், தரைமட்டமான கோட்டைகள் இவைத்தான். அதனோடே கூட இடிக்கப்பட்ட ஆலயங்களையும் பார்க்கின்றார்கள். நொந்து போகிறார்கள். திரும்ப கட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எப்படி துவங்குவது? எங்கிருந்து ஆரம்பிப்பது? யார் நமக்கு உதவுவார்? துணையாக உடன் இருப்பவர் யார்? திரும்ப இவற்றையெல்லாம் பழைய நிலைமைக்கு நம்மால் கொண்டு வர முடியுமா என்று சிந்திக்கின்றனர். பயம், கலக்கம், உதவுவார் யாருமற்ற நிலை. அப்போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறுகிறார். வேலையை துவங்கு, முதல் கல்லை, மூலைக்கல்லை, தலைக்கல்லை எடுத்து வை, அஞ்சாதே. உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்று சக்கரியா தீர்க்கதரிசி வழியாக பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் கூட குடும்பங்கள் பாசமின்றி பணத்தை முதன்மைப்படுத்தி பிரிந்து கிடக்கின்றது. கணவன் மனைவியிடையே அன்பு இல்லாத நிலை. ஜெப வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இருக்கின்றது. ஏற்ற வயதில் நடக்க வேண்டியது நடக்காததால் இடிந்து போன நிலைமை. திரும்ப இதை எப்படி கட்டி எழுப்புவது தெரியவே இல்லை. யார் வழிகாட்டுவார்? புரியவும் இல்லை. பல நூறு கேள்விகள் மட்டுமே மனதில் குவிந்திருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் இருக்கின்ற எல்லா குடும்பத்திற்கும் சொல்லப்படுகிற தைரியம் ஊட்டுகின்ற வார்த்தைதான் இன்றைய திருவார்த்தை அன்றோ? அன்று அது செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது. இன்றோ உங்களுக்கு வாக்குத்தத்தமாக வருகின்றது. என் மகளே, என் மகனே, காரியத்தை துவங்கு. கட்டப்போவது நீ அல்ல, நான் தான் என்கின்றார் ஆண்டவர். இந்த வசனத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். முதலில் இருளில் இருக்கும் இறை வாழ்வை, ஜெப வாழ்வை, ஆராதனை நேரத்தை, குடும்ப ஜெபத்தை ஒளிமயமாக்குங்கள். அதைத் தொடர்ந்து நல்ல ஆரோக்கியத்தையும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதித்து கட்டி எழுப்பி இறை இயேசு காவலாய் நின்று காத்து உதவிடுவார். மனதில் நம்பிக்கையுடன் விசுவாசியுங்கள், அது அப்படியே ஆவதை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களது ஆற்றலாலும் அல்ல, எங்களுடைய வலிமையாலும் அல்ல, ஆனால் உமது ஆவியாலே அனைத்தும் எங்கள் வாழ்வில் நடக்கும் என்று படைகளின் ஆண்டவராம் நீர் கூறிய வார்த்தைகளை எங்கள் மனதில் நிறுத்தி நிலைகுலைக்கப்பட்ட ஒன்றுமில்லாமல் போன சகலத்தையும், எங்கள் பர்சனல் வாழ்க்கையை குறித்த விஷயங்களையும், பொது வாழ்க்கையை, பணி வாழ்க்கையை, வேலை இடத்தில் பிசினஸில் உள்ள காரியங்களையும், பிள்ளைகளை குறித்த காரியங்களையும்
நீ தாமே கண்ணோக்கி பார்த்து கட்டி எழுப்ப வேண்டிடுமாய் எங்களுக்கு உதவிட வேண்டிடுமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.